வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு another பியூட்டிஃபுல் vlog. 365 நாள் vlog சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 29. பயங்கரமான டிப்ரெஷனான நாள் நண்பர்களே இன்னைக்கு. அதனால காலையில இருந்து எந்த ஃபுட்டேஜுமே சரியா ஷூட் பண்ண முடியலைங்க. என் சென்னையில இருக்கிற ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, மச்சான் இப்படிதான்டா லைஃப் ரொம்ப வெறுப்பா இருக்குடா, என்னால முடியலடான்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு உசுறு தாங்க நான் எவ்வளவு புலம்புனாலும் தாங்குது. அவன் எல்லாத்தையும் கேட்டுப்புட்டு சொன்னா, மச்சான் எல்லாம் சரியா போயிடும், நீ இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா எதுவுமே ஷூட் பண்ண மாட்டேன், முதல்ல கிளம்பி போ, ஏதாச்சும் உனக்கு கண்ணுல தென்படுறத ஷூட் பண்ணிட்டு வந்து vlogக்கு ரெடி பண்ணிக்கோ அப்படின்னா சரின்னு அவன் கொடுத்த மோட்டிவேஷன்ல குபீர்னு குதித்தெழுந்து ரெடியாகி வாக்கிங் கிளம்பிட்டேன் நண்பர்களே. இந்த மாதிரி ஒரு சில நல்ல நண்பர்கள் மட்டும் என் கூட இல்ல, என் வாழ்க்கை எப்பயோ கும்மி அடிச்சுட்டு போயிருக்குங்க. ப்ரொடக்டிவா நம்ம லைஃப்ல ஏதாச்சும் செய்யறப்போ அதை தடுக்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனா சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு சில நல்ல மனுஷங்க மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க. அந்த நல்ல மனுஷங்களை மட்டும் நம்ம கூட சேர்த்துக்கிட்டு பயணம் பட்டுக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே. அப்பதான் நம்மளால ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். என் ஃப்ரெண்டு சொன்னது கரெக்ட் தான் நண்பர்களே. வெளியே வந்து பார்த்தா அவ்வளவு அழகான ஷார்ட்ஸ் கொஞ்சம் என் கண்ணில் சிக்கிச்சு. அதை எல்லாத்தையும் கோர்த்து தான் இந்த vlog பண்றேங்க. சில நேரத்தில் நல்ல ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் மெனக்கெடுவேங்க. அதுக்காக இந்த மாதிரி கேமராவை செட் பண்ணிட்டு நானே பின்னாடி ஓடி போய் திரும்ப அங்கிருந்து நடந்து வர்ற மாதிரி எல்லாம் ஷார்ட் எடுக்கிறப்போ எம்பாரசிங்கா தான் இருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன இந்த பையன் என்ன பண்றான், ஏன் லூசு மாதிரி நடந்துக்கிறான்னு யோசிப்பாங்க. பட் அவனுக்கு யோசிக்கிறதெல்லாம் கண்டுக்கிட்டா நம்மளுக்கு வேலையாகுமா? ஆகாது. எல்லா பெரிய விஷயங்களும் ஆரம்பத்துல செய்யறப்போ கிரிஞ்சா தாங்க இருக்கும். ஆனா அதே விஷயத்த தொடர்ந்து கன்சிஸ்டன்டா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவா மாறும் நண்பர்களே. எனக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் கூடவே என்ன கிரிஞ்சா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியும். ஆனா இது என்னோட வாழ்க்கையோட லாஸ்ட் ஷார்ட் நண்பர்களே. நீங்க என்னதான் என்னை பார்த்து சிரிச்சாலும் கலாச்சாலும் முதுகுக்கு பின்னாடி பேசினாலும் நான் கவலையே பட போறதில்ல. கன்சிஸ்டண்டா பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். இதை கிரிஞ்சுன்னு நினைச்ச எல்லாருமே ஒரு நாள் பரவாயில்லப்பா அவன் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டாப்பான்னு சொல்ற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் நண்பர்களே. இந்த கிரிஞ்சான ஃபார்முலாவா ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவா மாத்தி காட்டுவேன் என்ற ஒரே நம்பிக்கையோட இன்றைய vlog-ஐ நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. நாளைக்கு உங்களை இன்னொரு அழகான vlog-ல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் யாஷ். டாடா, இரவு வணக்கங்கள்.